பிரைஸ் எல்லாம் இன்றைக்கு உங்களுக்கான ஆசீர்வாத வார்த்தை கர்த்தர் எல்லா காரியங்களிலும் உனக்கு புத்தியை தந்தருள்வார் என்று 2 தீமோத்தேயு 2:7 சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லாரும் சர்ச்சுக்கு போகல, நம்ம எப்படி செயல் பண்ணணும், எந்தெந்த காரியங்கள்ல எந்த மாதிரி பொறுமையோட காத்திருக்கணும்னு சொல்லிட்டு அவர் உங்களுக்கு ஒரு பொறுமையான புத்தியை தந்துட போகிறாரு. அதை தேவன்கிட்ட பெற்றுக்கொள்ளுங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்க தேவனை ஆராதித்து, அப்பா நீங்க இருக்கிறீங்க, எல்லாத்துலயும் சந்தோஷமா மட்டும்தான் இருக்க போறேன்னு சொல்லுங்க. கண்டிப்பா உங்க லைஃப்ல ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இந்த நிமிஷம் உங்க வாழ்க்கையில் நடக்கதான் போகுது. தேவனுக்கு இந்த நிமிஷம் அப்பா நன்றி அப்படி சொல்லுங்க. கண்டிப்பா உங்க லைஃப்ல அது நிறைவேறதான் போகுது. தேவன் எல்லா வித காரியங்களும் நீங்க எப்படி செயல்படணும், எப்படி செயல்படக்கூடாது, ஒவ்வொரு மக்களை எப்படி நீங்க எதிர்கொள்ளணும், எல்லா விதத்திலையும் அவர் உங்களுக்கு வழி நடத்த போகிறாரு. அப்பா ஒவ்வொரு காரியத்திலும் நீங்க வழி நடத்துங்க. நான் ப்ராஜெக்ட் பண்றேன், அதுக்கு நீங்க எனக்கு வழி நடத்துங்க. நான் செய்யற ஒவ்வொரு விஷயங்களையும் என் வேலை ஸ்தலங்கள்ல நான் உயர்த்தி வழி நடத்துங்க அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க. என் படிப்பு ஸ்தலத்துல கூட தேவன் உயர்த்த வல்லவரா இருக்கிறாருன்னு சொல்லுங்க. கண்டிப்பா தேவன் உங்களை ஒரு ஆசீர்வாதமானதா வைக்க போகிறாரு. ஏன் நான் வீட்டுல தான் இருக்கிறேன்னு சொல்லுங்க. கண்டிப்பா அவர் அப்படி உங்களை ஒரு அற்புதமான விஷயங்களை நடத்த, உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை உயர்த்தி தர தேவன் வல்லவரா இருக்கிறாரு. அதனால தேவனை பிடித்துக் கொடுங்க. நீங்க எப்படி செயல்படணும் அவர் உங்களுக்கு வழி நடத்துவார். அதன்படி கேட்டு நடந்து கொள்ளுங்க. அவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. ஆமென். பட் இட் இஸ் பிளஸிங். ஹேவ் a best day ahead. God bless.